Hi students, welcome to IAS Academy. So video வந்து அனைத்து மக்களுக்கு மாமா நடிகர் டிஸ்ல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம் ஜூன் 29 ஜூன் 30 ரெண்டு நாள் இருக்கு. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணி எக்ஸாம் கரெக்ட்டா படிக்க ஆரம்பிச்சீங்கனாங்க ஜூன் 29 30ஆம் தேதி கண்டிப்பா அரசு வேலையை உறுதி பண்ணிடலாம். அரசு வேலைங்க ஓகேவா? ஜஸ்ட் ஒரே எக்ஸாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் இருக்கு. ஆனா ஒரே எக்ஸாம் தான், ரெண்டு ஸ்டேஜ்லாம் இல்ல. ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணீங்கன்னா நல்லா வேலைக்கு போயிடலாம். புரியுதா? இன்டர்வியூலயுமே கூட நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஜஸ்ட் மார்க் எடுத்துட்டா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப மெயினா நீங்க எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு உங்களை எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மெகா டெஸ்ட் பேட்ச் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் போட்டுருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? சோ இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, வேலையை அன்னைக்கு உறுதி எடுங்க. ஓகேவா? இது வேலைக்கு நம்ம போக வேண்டிய நேரம். இன்னைக்கு இப்ப நீங்க இந்த வீடியோ ஆக்சுவலா பார்த்துட்டு இருக்கப்ப வேஸ்ட் பண்ற ஒரு செகண்ட் கூட லைஃப் வேஸ்ட் ஆயிருக்கும். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனடியா நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ற வழியை பாருங்க. இது எக்ஸாம்க்கு பாஸ் பண்ண வேண்டிய நேரம், அதுக்காக படிக்க வேண்டிய நேரம். புரியுதா? ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்மள்ட்ட இல்ல. ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. எது வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிவில், மெக்கானிக்கல், ECE எல்லாத்துக்குமே நம்ம வச்சிருக்கோம். சிவில்ல டிப்ளமோக்கு இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு. மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோக்கு இருக்கு. ECE பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ, இன்ஜினியரிங் ரெண்டுமே நம்மள்ட்ட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. புரியுதா? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல நீங்க கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ஃபீஸ் டீடைல பார்த்தறலாம். ரைட். ஓகே. ஃபர்ஸ்ட் சிவில் எடுத்துக்கோங்க. சிவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிப்ளமோக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வெறும் 999 தான். அதே நான் சொல்லிடுறேன், யார் யாரெல்லாம் டெஸ்ட் பேட்ச்ல வராங்களோ அவங்களுக்கு டெஸ்ட் PDF போகும். யார் யாரெல்லாம் நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸ் வரீங்களோ அவங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் தான். நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு டெக்னிக்கல், GS, தமிழ், மேத்ஸ் எல்லாமே வந்துரும். கிளாஸும் டெஸ்ட் வந்தாலும் டெஸ்ட் அது வந்துரும். கிளாஸ்னாலும் உங்களுக்கு சிவில், GS, மேத்ஸ், தமிழ் வந்துரும். மெட்டீரியல்னா அந்த டெக்னிக்கல் மட்டும் வரும். இந்த மெட்டீரியல் டெக்னிக்கலுக்கு மட்டும் வரும். ரைட். இப்போ நம்மளோட டிப்ளமோ டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து வெறும் 999 தான். புரியுதா? அதே இன்ஜினியரிங் டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1299. சிவிலுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அடுத்து சிவில்ல கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து 3999 தான். சிவில் இன்ஜினியரிங்ல கிளாஸும் டெஸ்டும் சேர்த்து வரவங்களுக்கு ஃபீஸ் வந்து வெறும் 4499 தான். புரியுதா? இப்ப மெட்டீரியல் மட்டும் எனக்கு தனியா வேணும் சார். சிவில் டிப்ளமோ மெட்டீரியல் மட்டும் தனியா வேணும்னா ஃபீஸ் வந்து 1999. சரிங்களா? நம்மளோட அந்த 3999 கோர்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வெறுமனே 1499 தான். இந்த கோர்ஸ்ல வர்றவங்களுக்கு மெட்டீரியல் விலை வெறுமனே 1499 தான். அதே மாதிரி சிவில்ல டிப்ளமோ மட்டும் நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா டெஸ்ட் பேட்ச்ல டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழ்லையும் அவைலபிளா இருக்கும், இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கும். மெட்டீரியலும் சிவில் டிப்ளமோக்கு மட்டும் சொல்றேன், மெட்டீரியல் நம்மள்ட்ட தமிழ் மீடியமும் அவைலபிள், இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிள். புரியுதா? ரைட். சோ பிக்கு சொல்லியாச்சுல. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிப்ளமோ. மெக்கானிக்கல் டிப்ளமோக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வரவங்களுக்கு ஃபீஸ் 999 தான். கிளாஸும் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 3999. மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 1299. சரிங்களா? ஆனா இந்த 3999 கோர்ஸ்ல வரவங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னே 799 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் EEE பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ கோர்ஸ் சொல்லிடுறேன். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வரவங்களுக்கு ஃபீஸ் 999. கிளாஸ் சேர்த்து வரவங்களுக்கு ஃபீஸ் 3999. டிப்ளமோ EEE மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 199 வரும். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஈஸியா இருந்தாலும் EEE இருந்தாலும் இந்த MAWS பொறுத்தவரைக்கும் நம்ம EEE கோர்ஸ் தான் படிக்கணும். அப்ப EEE கோர்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கு. மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் வந்து 1999. ஓகேவா? இந்த 3999 கோர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் 1499 தான். அப்படியே இன்ஜினியரிங் பார்த்தரலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்தீங்கன்னா ஃபீஸ் 1299. கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 4499. மெட்டீரியல் மட்டும் வேணும்னா ஃபீஸ் 2499 வரும். இந்த 4499 கோர்ஸ்ல வர்றவங்களுக்கு மெட்டீரியல் வெறும் 199 தான். ஓகேவா? சோ இதுல எல்லா டீடைலுமே சொல்லிட்டேங்க. எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஓகேவா? எனக்கு எந்த கோர்ஸ்மே மொத்தமா கோர்ஸே வந்தாலும் உங்களுக்கு 7000 ரூபாய்க்கு மேல ஃபீஸ் வராது. ஓகேவா? 7000 ரூபாய்க்கு மேல அப்படின்றப்ப அந்த மாதிரி ஃபீஸ் வராது. எல்லாமே 7000 ரூபாய் கம்மியா தான் வச்சிருக்கோம். இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார், மெட்டீரியல் மட்டும் போதும் சார்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ எதுவா இருந்தாலும் ஃபர்தரா டீல் வேணும்னாலும் நீங்க இந்த 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம கிளாஸஸ் எல்லாமே பக்காவா ஒத்தா இருக்கும். ஜாயின் பண்ணி கண்டிப்பா வேலைக்கு போயிடணும். புரியுதா? நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.